கடந்த 6 ஆண்டு காலமாக இந்த அரசியல் களத்துல பயணிச்சுட்டு வர்றீங்க. இந்த 6 ஆண்டு காலத்துல எத்தனையோ முறை நீங்க காவல் நிலையத்துக்கு சென்றுட்டு வந்திருப்பீங்க. இதுல உங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் காவல்துறையில இடையூறு ஏற்பட்டிருக்கும். ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இடையூறு ஏற்பட்டிருக்கும். சாமானிய மக்கள் காவல்துறை அணுகும்போது நிறைய இடையூறுகள் வருது. எந்த வகையில போய் காவல் நிலையங்கள்ல போய் காவல் நிலைய அதிகாரிகளை போய் அணுகுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியறதில்ல. பல அரசியல் தலைவர்கள், பல அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களும் போய் அணுகும் பொழுது காவல்துறை எப்படி அணுகணும்னு தெரியாம போய் அணுகிடுறாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன சார்? முதல்ல வந்து காவல்துறை யார் அப்படின்றத வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஒன்றும் இல்லை, நம்ம வந்து காவல்துறைக்கு வந்து ஒரு பயிற்சி பெற்று அதற்கான படிப்புகள் படித்து அல்லது IP7 அதுக்கான படிப்புகள் படித்து போயிருந்தா நம்மளுமே ஒரு காவல்துறை தான். ஆனா இந்த எண்ணம் வந்து உளவியலா வந்து இல்லை. கடந்த சில காலங்கள்ல சில தவறான காவல்துறை அதிகாரிகள் இருந்ததுனால, இல்ல சில தவறான அரசியல்வாதிகள் இவங்கெல்லாம் இருந்ததுனால என்ன ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, காவல்துறையினா நமக்கு எதிரானவங்க, நம்ம போனோடனே நம்ம வந்து கேஸ் போட்டுருவாங்க, நம்மளை அப்படி பண்ணிடுவாங்க இப்படி பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கும் என்னன்னு கேட்டா நம்மளை வந்து இவங்க எதிர்க்கிறாங்க, இவங்க வந்து அரசியல்லையோ இல்ல மக்களை கொஞ்சம் எதிர்த்து பேசிட்டு இவங்க எதிரானவங்கன்ற ஒரு மன ரீதியான ஒரு குழப்பம் வந்து காவல்துறைக்கு இருக்கு, பொதுமக்களுக்கும் இருக்கு, சின்ன சின்ன அரசியல் கட்சி அமைப்புகள் நடத்துறவங்களுக்குமே அந்த ஒரு குழப்பம் இருக்கு. பொதுவா நம்ம வந்து காவல்துறை அணுகும் போது நம்ம தெரிஞ்சுக்கணும், ஆப்போசிட்ல இருக்கிறது நம்ம சகோதரன் தான். ஆனா சட்டப்பூர்வமான ஒரு விசாரணை செய்யக்கூடிய ஒரு அதிகாரத்தை வந்து அரசு வழங்கி இருக்கனால நம்ம வந்து விசாரணைக்கு ஒரு வழக்கு கொடுக்க போகும்போது அவங்க அங்க இருக்கிறாங்கன்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம ஒரு நபர் மேல புகார் கொடுக்க போவோம், நமக்கு எதிரி யாரு? நம்ம புகார் கொடுக்க போகும்போது வந்து நம்ம வந்து யார் நம்மளை பாதிச்சிருக்கோமோ, நம்ம வந்து அந்த புகார்ல எழுதி இருக்கோமோ அவர் தான் நம்ம எதிரி. கண்டிப்பா. ஆனா உளவியலா இன்னைக்கு எப்படி மாறி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, சமூகத்துல வந்து மாறி இருக்கிறது எப்படி கேட்டீங்கன்னா, போனோடனே வந்து இந்த புகார் கொடுத்துருக்கோம், புகாரை வந்து அந்த அதிகாரி என்ன, ஒருவேளை அவர் வந்து விசாரணை ஆபீசரா, ஐஓ சொல்றாங்களே இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா இல்லையானே தெரியாது. என்ன பண்ணுவாங்க, போனோடனே விசாரிக்கிறியா, பாக்குறியா, நான் உங்க ஐயர் ஆபீசர்கிட்ட போவேன், நீங்க விசாரிக்க முடியாதா? அவங்க என்னன்னு படிச்சிருக்கவே மாட்டாங்க, பார்த்திருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு பணிச்சுமையில் இருப்பாங்க, இல்ல பணி முடிஞ்சு போற மாதிரி இருப்பாங்க. இவங்க போன உடனே இவங்களுடைய வேதனையை அப்படியே மேல தெளிச்சிருவாங்க, கொட்டிடுவாங்க. அப்ப என்ன கேட்டீங்கன்னா, அவங்களும் வேற ஏதோ ஒரு டென்ஷன்ல இருப்பாங்க, வேற ஏதோ ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க, இல்ல பணி முடிஞ்சு போற மாதிரி இருப்பாங்க, இல்ல வந்திருப்பாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு எதிர்வரை ஆற்றும் போது பணிமா பேசும்போது பணிமா பேசுவோம், எதிர்வரை ஆற்ற அப்ப பாத்தீங்கன்னா உன் புகாரை நான் வாங்க மாட்டேன், அதை பாக்குறியா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நமக்கு எதிரி யாரு நினைச்சு போறோமோ அவங்களை விட்டு இவங்களை நேரடியா ஒரு எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை. குறிப்பா இந்த அரசியல் கட்சி தலைவர்கள், இல்ல வளர்ந்து வர சங்கங்களுடைய தலைவர்கள் பாத்தீங்கன்னா, மக்களுக்காக போயிருப்போம், அந்த புகார் அந்த அதிகாரி வாங்க மறுத்திருப்பார், ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் வந்து தெளிவா இது வரைக்கும் ஒரு 6 வருஷத்துல நம்ம கழகத்துல யார் மேலுமே FIR கூட வாங்கி, ஒரு சின்ன CSR கூட வாங்கி கொடுத்தது இல்லை. ஏன் அப்படின்னா, நம்ம காவல் நிலையத்துல இத்தனைக்கும் புகார்கள் இந்த 6 வருடத்துல வந்து உளவுத்துறை வந்து ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகளுக்கு அதிகமா கொடுத்துருக்கணும், நம்மளை பத்தி தான் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பா. அதுல வந்து பாத்தீங்கன்னா, காவல்துறையை வந்து இது வரைக்கும் விமர்சிக்காத ஒரு இயக்கம், ஒரு கட்சி அப்படின்னா அந்த மக்கள் ஜனநாயக முன்னேற்றங்கள் மாறுதட்டி சொல்ல முடியும். அப்ப நம்ம எல்லாருக்கும் எப்படி சொல்லி கொடுத்துருக்கோம்னா, நீங்கள் காவல் நிலையம் போறீங்க, நீங்க ஒரு நபரை எதிரியாக்கி கொண்டுதான் போறீங்க. அங்கு செல்லும் போது அங்கு பணியில் உள்ள காவலர்கள் அவர்கள் என்ன சூழ்நிலை இருக்காக பார்க்கணும். ஒருவேளை நல்லவங்க இருப்பாங்க, கெட்டவங்க, எல்லாத்துலயும் அரசியல்ல இருந்து காவல்துறையில இருந்து எல்லா துறையிலும், இப்போ கலெக்டரேட்ல இருந்து அத்தனை துறைகளிலும் நல்லவங்க கெட்டவங்க 2 பேரும் இருப்பாங்க. அப்ப நம்ம என்ன சொல்றோம், போய் அவர்கள்ட்ட புகார் கொடுக்கணும். புகார் அவங்க வந்து விசாரிக்க தாமதப்படுத்தினாலோ என்ன காரணம், ஒருவேளை வந்து அவங்க சரியான ஒரு விசாரணை வந்து எப்படி என்ன ஏது அதனுடைய உண்மை தன்மை என்னன்னு பாக்குறதுக்கு ஒரு சில காலங்கள் தாழ்த்துவாங்க. இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா, அதை புலன் விசாரணை செய்யும் போது சில நேரம் வந்து இயற்கையாவே வந்து அது சரியான தகவல்கள் தரவுகள் கிடைக்காது. அந்த சூழ்நிலைகளை நம்ம அவங்களுக்கு ஒத்துழைக்கும். ஆனா இங்க நம்ம போனோம்னு என்ன பண்றோம்னா, யாரு எதிரியோ அவங்கள விட்டு இவங்க கூட மோத போறோம். அப்படி போகும்போது என்ன கேட்டீங்கன்னா, அவங்களும் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து இந்த நபரை வந்து மக்களுக்கு வர சொல்லி நம்மளை எதிர்த்து பேசுறாங்க. அப்ப நம்ம வந்து எந்த சமூகத்துல வந்து நம்ம பணி செய்ய விடாமல் தடுப்பது உட்பட அனைத்திலையுமே வந்து நம்ம வந்து வழக்கு போட்டோம்னா, இந்த நபர் வந்து அடுத்தது வழக்கு சந்திச்சுக்குவாரு. நமக்கு வந்து ஒரு மக்களுக்கு பணி செய்யற நம்மள இடையூறாக்குறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, வழக்கு போட்டுறாங்க. நிறைய சில நேரம் பொய் வழக்கு வருது, இது எல்லாமே நடக்குது. ஆனா நம்ம 6 வருட காலமா சரியான ஒத்துழைப்பு கொடுக்கறதுனால நம்ம மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் சொன்னாலே அவங்க வந்து நீங்க நியாயமான விஷயத்துக்கு வரீங்க. அதே மாதிரி இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் பிரச்சனை,
ஏதோ ஒரு 10 ரூபா கூடி உங்களுக்கு வந்து வருமானம் இல்லாத ஒரு பிரச்சனைக்கு வரீங்க. அதே மாதிரி மக்களுக்கான பிரச்சனைக்கு வரீங்க, நாங்க நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்யறோம். அதே மாதிரி நாங்களும் என்ன பண்றோம்னா, நம்ம நிர்வாகிகள் அத்தனை பத்தி நம்ம அனுப்பி விடுறோம் இல்லையா? அனுப்பும்போது அங்க போய் நீ வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஒருவேளை ஒரு 5 நாள் ஆச்சு அந்த வழக்கை விசாரிக்கலைன்னா கூட, ஐயா நீங்க இந்த மாதிரி இருந்து வழக்கு விசாரிக்கலாட்டி பரவாயில்ல. ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கீங்க. வேற ஒரு அதிகாரிக்கு மாத்தி கொடுங்க. நாங்க வந்து அவங்க கிட்ட வந்து அந்த வழக்கை விசாரிக்க வச்சுக்கிறோம். அந்த உரிமை நமக்கு இருக்கு. நீதிபதியே வந்து நமக்கு வந்து ஒரு சரியா விசாரணை பண்ண மாட்டாரு. நமக்கு ஒரு சந்தேகம் இருந்தால் இந்திய ஜனநாயக நாடு வந்து நீதிபதியே மாற்றி கொடுங்கன்னு கேட்கக்கூடிய உரிமை இருக்கு. அதே மாதிரி ஒரு காவல் நிலையத்துக்கு சென்றாங்கன்னா, ஒரு சாதாரண கான்ஸ்டபிள்ல இருந்து அதுக்கப்புறம் முதன்மை காவலர், தலைமை காவலர், அதுக்கப்புறம் உதவி ஆய்வாளர், ஆய்வாளர், இந்த காவல் காவல் நிலைய ஒரு கட்டமைப்பு இதுதான். அதுல வந்து அங்க போன உடனே வந்து அவங்க யாரு விசாரணை அதிகாரி இருக்கிறாங்க, டியூட்டியில இருக்காங்கன்னே தெரியாது. இவங்க போன உடனே வந்து அவங்களை வற்புறுத்துறது. அதே மாதிரி ஒரு காவலர் விசாரிக்கல, முதன்மை காவலர்கிட்ட போங்க. முதன்மை காவலர் விசாரிக்கல, தலைமை காவலர்கிட்ட போகலாம். தலைமை காவலருடைய விசாரணை சரியில்லை, உதவி ஆய்வாளர்கிட்ட போகணும். உதவி ஆய்வாளரோட விசாரணை சரியில்லாட்டி ஆய்வாளர்கிட்ட போகணும். ஆய்வாளருடைய விசாரணை சரியில்லாட்டி நகரமா இருந்துச்சுன்னா உதவி ஆணையர், துணை ஆணையர், ஆணையர். மாவட்டமா இருந்துச்சுன்னா துணை கண்காணிப்பாளர், மாவட்ட கண்காணிப்பாளர், இப்படி போகலாம். அப்ப இது தெரியாம என்ன பண்றாங்கன்னா, அதே மாதிரி விசாரணை சரியில்லைன்னா அவங்க பகைச்சிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க பண்ற விஷயம் இப்போ ஒரு காவல் அதிகாரி விசாரிக்கிறாரு, அவரோட விசாரணை வந்து திருப்தி இல்லை, பிடிக்கலன்னா, ஐயா நீங்க வந்து மாத்தி கொடுங்க, நாங்க உங்களை பகைச்சிக்க விரும்பல, நீங்க மாத்தி கொடுங்கன்னு சொன்னா அவங்க மாத்தி கொடுப்பாங்க. சில நேரம் என்ன பண்ணுவாங்க, இல்ல நம்ம வந்து ஒரு வேலை வந்து ஏதோ ஒரு ப்ரெஷர்ல விசாரிக்கும் போது தவறாயிருச்சு, சரி நாங்க உங்களுக்கு சரியா விசாரிச்சு தரோம் அப்படி சொல்லி விசாரிப்பாங்க. ஆனா இதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்றோம்னா, ஒரு ஒரு அரசியல் கட்சியை இன்னைக்கு ஒரு ஆண்டு கொண்டு இருக்கின்ற கட்சியை எதிர்க்கும் போது கூட பாத்தீங்கன்னா, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறது காவல்துறை என்ன பண்ணும், ஒரு தடுப்பு போடும், ஆர்ப்பாட்டம் போடும்போது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த எதிர்க்கிறதை காட்டணும்னு இவங்களை இந்த காவல்துறை அதிகாரிகளுடைய பணிகளை ஒட்டுமொத்தமும் முடக்கிற வேலை ஏறி குதிச்சு பண்ணும்போது, அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு லெவல் தாண்டினோன்னா அவங்க தான் சட்டத்தை வந்து பாதுகாக்கக்கூடிய இடம். கண்டிப்பா. அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அவங்க வழக்குகள் போட்டு பண்ணும்போது இந்த அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த சின்ன சின்ன அமைப்புகள் பயணிக்கக்கூடியவங்க பாத்தீங்கன்னா, அந்த தலைவர்கள் உசுப்பேத்தி விட்டுருவாங்க. நீ காவல்துறை போய் எதிர்த்து பேசு, நீ முடியுமான்னு பாரு அப்படின்னு. அதே மாதிரி இந்த சில சினிமாக்கள் இதெல்லாம் வச்சு காவல்துறை வந்து என்ன பண்றாங்க, எதிர்த்து பேச பேச மக்களுக்கும் காவல்துறைக்கும் வந்து ஒரு சமூக ஒற்றுமையே இல்லாம இருக்கு. ஆனா அதை இந்த 6 வருடமா மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் தெளிவா விதைச்சு, நம்ம ஒரு பிரச்சனையை கொண்டு போனாலே வந்து எப்படி விசாரிக்கணும், அதே மாதிரி நம்ம போகும்போது காவல்துறை எப்படி அணுகணும், அதே மாதிரி காவல்துறை நம்மளை எப்படி அணுகுகிறார்கள் என்றதை மக்களுக்கே வந்து நம்ம வெளிச்சமிட்டு காட்டியிருக்கோம். எப்படி வெளிச்சமிட்டு காட்டியிருக்கோம்னா, பிரச்சனைக்கு வர மக்களை வந்து நம்ம கூட்டிட்டு போறோம். காவல் நிலையம் விசாரிக்கல அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்றோம், இல்ல இன்னொரு அதிகாரிகிட்ட கொடுங்க சொல்லி அதை தெளிவா விசாரிக்க வச்சு முடிச்சிருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் எந்த காவல் அதிகாரிகளும் வந்து நம்ம இது வரைக்கும் பலர்லாம் வந்து பணம் கொடுத்தெல்லாம் பிரச்சனை முடிக்கிறாங்களே, ஒரு பைசா கூடிய மைக்ரோ பினான்ஸ்ல உங்களுக்கே தெரியும், ஒரு 500 ரூபாய் கூடி டியூ கட்ட முடியாம தான் பிரச்சனைக்கு வருவாங்க. அப்ப அவங்களுக்கு நம்ம போய் உதவி செய்யும் போது எந்த ஒரு பணமும் வாங்காமல் இது வரைக்கும் உதவி செய்த அதிகாரிகள் அதிகம். அதே மாதிரி ஆரம்ப கட்டத்துல எல்லா அரசியல் தலைவர்கள் மாதிரி தான் நம்மளையும் பார்த்தாங்க. எப்படி பார்த்தாங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு போலீஸை எதிர்ப்பாங்க அப்படின்ற ஒரு கோணத்துல, அதே மாதிரி வந்து போலீஸுக்கு தேவையில்லாத குடைச்சல் கொடுப்பாங்க, காவல்துறைக்கு அது மாதிரி அரசுக்கு எதிராக குடைச்சல் கொடுப்பாங்க, அப்படியெல்லாம் நினைச்சாங்க. நம்ம வந்து தெளிவான வாதங்களை எடுத்து வச்சோம், தெளிவான விளக்கங்களை கொடுத்துருக்கோம். கடிதம் மூலியமா ஒரு அரசியல் கட்சினாலே எடுத்த உடனே போராட்டம் பண்ணக்கூடாது, கடிதங்கள் கொடுத்து அது போக வந்து எல்லாத்துக்குமே அது சேர்ந்துச்சான்னு பார்த்து அதை படிச்சு அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கக்கூடிய கால அவகாசங்களை கொடுத்து அதன் பிறகுதான் நம்ம என்ன பண்ணுவோம், நீங்க செய்யலாட்டி இன்னொரு ஆள்கிட்ட கொடுங்க. ஆனா என்ன பண்றாங்க, நீ செய்யலையா அப்படி சொல்லி அவங்ககிட்டயே போய் சண்டை போட்டு அதன் பிறகு என்ன பண்ண பல இளைஞர்கள் அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் அவர்கள் அதாவது வேற ஒருத்தனும் எதிரியா வச்சு அவன் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி காவல் நிலையம் போனவங்க காவல்துறை அதிகாரி இவங்களும் எதிரியாகி அப்புறம் இவங்க எஃப்ஐஆர் போட்டு தொடர்ச்சியா வந்து அவங்களும் என்னன்னா அந்த போலீஸ்காரை பார்க்கும்போது இந்த சினிமாவில் பார்க்குற மாதிரி வீரத்தை காட்டுறது இப்படியெல்லாம் பண்ணி என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, காவல்துறை இந்த சின்ன அரசியல் கட்சிகள் மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து மோதிக்கிட்டே தான் இருக்காங்க. பழிவாங்கக்கூடிய மனநிலையில அதை சுத்தி வராங்க. இதை வந்து மாற்றிய பெருமை வந்து மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கு. அப்ப நம்ம சொல்ல வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு எதிரி யாரு, நம்ம எதுக்காக காவல் நிலையம் போயிருக்கோம். ஏன்னா இப்போ வந்து ஒரு 50 வருஷம் 100 வருஷம் இருக்கிற விஷயத்த ஒரே நாள்ல மாத்திர முடியாது. ஆனா 6 வருஷத்துல நம்ம ஒரு அளவுக்கு காவல்துறை அதிகாரிகள்ட்ட நம்ம வந்து தொடர்பு கொண்டு, சார் இது இந்த பிரச்சனை, இது வந்து கொடுக்கல் வாங்கல இல்ல வந்து மிரட்டுறதுக்கான பிரச்சனை. அப்ப பல பேர் பாத்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிக்கே தெரியாதா,
அப்படிம்பாங்க. அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு துறை நிறைய இருக்கு. அதே மாதிரி காவல்துறையிலும். அப்ப இவங்க போறது எந்த துறைக்கு போகணும்? போனோன்னே கேட்கணும். அதுக்கு தான் எல்லா காவல் நிலையங்களையும் வரவேற்பாளர்கள் வச்சுங்க. அந்த வரவேற்பாளர்கிட்ட போய் கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி வரவேற்பாளர்ல இருக்கிறவங்களுமே இந்த ஏற்கனவே இந்த அரசியல் கட்சிகள்னால பாதிக்கப்பட்டு இல்ல சில மக்களுடைய அந்த எதிர்வினையால பாதிக்கப்பட்டு சரியான பதில்கள் வராது. ஆனா இதையெல்லாம் உடைச்சு 6 வருஷமா மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகமா எந்த சூழ்நிலையும் காவல்துறைக்கு எதிரானவங்க இல்ல, ஆளும் அரசுக்கு எதிரானவங்க இல்ல. அதே மாதிரி காவல்துறை எப்படி மென்மையா அணுகணுன்றதை மக்களுக்கு கத்துக் கொடுத்துட்டு இருக்காங்க. மக்களுமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க சொன்னதுனால போனோம் சார் விசாரிக்கல, அப்புறம் சொன்னோம் சார் நீங்க விசாரிச்சு கொடுங்க, இல்லாட்டி நாங்க உங்களை பழச்சிக்க வேண்டியது இல்ல, வேற ஒரு அதிகாரிக்கு மாத்தி கொடுங்க சொல்லி மக்கள் கேட்டுட்டு அதன் மூலமா சிலர் மாத்தி கொடுத்துருவாங்க. இல்ல எனக்கு இது இந்த என்னுடைய எல்லைக்குட்பட்டு இல்ல, இல்ல இது என்னோட எல்லைக்குட்பட்டு இருக்கு சொல்லி விசாரிச்சதாகவும் மாற்றி கொடுத்தவர் நடந்துட்டு இருக்கு. காவல்துறைக்குமே நம்ம இதன் மூலமா ஒரு தகவல் என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எல்லாருமே உங்களை நாடி வரக்கூடியவர்கள். ஒரு சின்ன காவல் நிலையத்துல சொல்லக்கூடிய தீர்ப்பு ஒரு விசாரணை கூட தீர்ப்பா எடுத்துக்கக்கூடிய அளவுலதான் ஒரு சாதாரண மக்கள் விசாரிச்சு விசாரணை நடத்தினாலே சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பாயிடும். அவங்களுக்கு கோர்ட் படியில தெரியாது. அப்ப நீங்க வர மக்களை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஏதோ ஒரு கோபத்துல வந்தாலுமே இல்ல இது இப்படி இருக்கு இப்படி போகணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களை எல்லாருமே வெறுப்பேத்தி இருப்பாங்க, உங்களை கோபப்படுத்தி இருப்பாங்க, நிறைய இடத்துல பத்தினா உங்களை காயப்படுத்தி இருப்பாங்க. இதையெல்லாம் மறந்து மக்களுக்கும் இப்ப நாங்க அரசியல் இருக்க நாங்களும் மக்கள் தான், மக்களுக்காக போராடக்கூடிய இடத்துலதான் வரோம். அப்ப வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் முன்னாடி எங்களை மாதிரி திட்டும் போது எங்களுக்கு ஒரு வழி வரும். அப்ப இதெல்லாம் இல்லாம எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்றத செய்யக்கூடிய ஒரு உளவியலா சிந்திச்சு ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு மக்களும் காவல்துறைக்கும் ஒரு அரசியல் சின்ன சின்ன வளரும் கட்சிகள் எல்லாம் ஒரு ஒற்றுமையா நம்ம எல்லாருமே எதுக்காக பாடுபடுறோம்? நம்ம எல்லாத்துக்கும் ஒரு நல்லது நடக்கணும், குற்றங்களை குறைக்கணும், ஒரு தவறு நடக்கக்கூடாது, தவறை திருத்திக்கணும். அதே மாதிரி போன மக்களும் உடனே பழி வாங்கக்கூடிய எண்ணங்கள் உடனே நம்ம ஒரு புகார் கொடுக்குறோம், அந்த புகார்ல காவல்துறை ஒருத்தரை பிடிச்சி அடிச்சா சந்தோஷப்படுறோம். அதே நம்ம திருப்பி அதே நம்மளே போய் புகார் கொடுக்கும்போது நம்ம சைடுல தப்பு இருக்கு, ஒரு அடிக்க வேண்டிய சூழ்நிலை போய் நம்ம என்ன பண்றோம், காவல்துறை அராஜகம். அப்ப இது எல்லாத்தையுமே மக்களும் உளவியல எடுத்துக்கணும். அதே மாதிரி நம்மள மாதிரி சின்ன சின்ன அரசியல் தலைவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. காவல் நிலையம் போகும்போது நடக்கலையா அடுத்தடுத்த அதிகாரிகள் போங்களவ நீங்க அந்த அதிகாரிகிட்ட எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்றது நம்ம விதைச்சிருக்கோம், இனியும் விதைக்கணும்ன்றத நம்ம சேனல் மூலமா கேட்டுக்கலாம். நன்றி. சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலா அந்த மணி அடிக்கிறத மட்டும் மறந்துடாதீங்க.